Hello, welcome to my kitchen. இன்னைக்கு நான் செய்ய போற டிஷ் சேனக்கிழங்கு கட்லெட். இந்த சேனக்கிழங்கு கட்லெட்டுக்கு நான் 1/2 கிலோ சேனக்கிழங்கு எடுத்து இப்ப கட் பண்ண போறேன். சேனக்கிழங்கு இப்போ கட் பண்ணி வச்சாச்சு. 1/2 கிலோ சேனக்கிழங்கு. இப்போ வந்து அதை பாயில் பண்ணணும். அதுக்கு வந்து ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அந்த 2 கிளாஸ் தண்ணியில் வந்து இந்த சேனக்கிழங்கை ஒரு 75% நம்ம பாயில் பண்ணிடலாம். பாயில் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பாருங்கள். இப்படி நல்லா மசிஞ்சிருச்சுன்னா சேனக்கிழங்கை ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. சூடு குறையிறதுக்கு முன்னாடியே சேனக்கிழங்கை மசிக்க ஆரம்பிச்சிருங்க. இந்த சேனக்கிழங்கை நல்லா மசிச்சு வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம 5 ஸ்பைசஸும் ஆட் பண்ணிவிட்டு அது கூட கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அந்த 5 ஸ்பைசஸ் வந்து ஜீரக பவுடர், சோம்பு பவுடர், கரம் மசாலா பவுடர், ரெட் சில்லி பவுடர், பெப்பர் பவுடர். கார்ன்ஃப்ளவரோட அந்த 5 ஸ்பைசஸையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக கொஞ்சம் தண்ணி, அது நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி போட்டுட்டு ஃபைனலாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. திக்காக இருக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற மசாலா பேஸ்ட்டை நம்ம சேனக்கிழங்கு ஏற்கனவே மசிச்சு வச்சுருக்கிற சேனக்கிழங்கோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கட்லெட் பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஏற்கனவே இந்த சேனக்கிழங்கு நல்லபடியாக வெந்து தான் இருக்குது. நம்ம பாயில் பண்ணனால இது வந்து ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் எடுத்தால் போதும்.
சேனக்கிழங்கு கட்லெட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒரு சிம்பிள் ஈவினிங் ஸ்நாக்ஸு. கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கார்னிஷ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மைனஸ் ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மைனஸு, இல்லாட்டி நீங்கள் சில்லி சாஸு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு கம்ப்ளீட் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும். ஸோ தட் குழந்தைங்க வந்து கொஞ்சம் நேரம் எனக்கு அந்த ஸ்நாக்ஸ் இது வேணும் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. நம்ம கட்லெட் வந்து பார்த்துருப்போம், பொட்டேட்டோ கட்லெட் பார்த்துருப்போம், வெஜிடபிள் கட்லெட் பார்த்துருப்போம், தென் நான்வெஜ் கட்லெட் பார்த்துருப்போம். சேனக்கிழங்குலையும் கட்லெட் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. நான் இப்போ சாப்பிட போகிறேன். நீங்கள் வந்து நீங்களும் இது வீட்டில் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு யூ கேன் போஸ்ட் யுவர் கமெண்ட்ஸ். Thank you for watching this video, and you can share this with your friends and you can post your comments.